விஜய் 100 ஊழலுக்கு எதிரான ஒரு அடி. என்ன பேசினாலும் ஆதாரம் காட்டுங்கள், ஆதாரம் காட்டல அவர் சொல்கிறார்கள். அமைச்சர் பெருமக்கள் எழுந்து பேசுகிற போதே தவறு நடந்திருக்கலாம் என்று அவரே சொல்கிறார். முதலில் தவறு நடந்திருக்கலாம் என்று ஒப்புக்கொண்டதற்கு ஒரு பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆதாரங்களை நாங்கள் காட்டும் போதே இப்படி பேசுகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஆதாரங்களை வைத்திருக்கிறார், அவர் ஒருவேளை எடுத்து காட்டிவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் நிலைமை நினைத்து பார்த்தேன். கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது. ஆதாரம் ஆதாரம் மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. உட்காருங்க. மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. உட்காருங்க. இருங்க. ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்க. திடீரென்று முதலமைச்சர் எந்திரிச்சு பேச முற்படுறாங்க. அப்போ திருப்பி எதுக்காக நீங்கள் கத்திட்டு உட்காருங்க. தயவு செய்து உட்காருங்க, எழுந்திருக்காதீங்க. மாண்பு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அதை சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள்.